நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படுகிறது. நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படுகிறது. நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படுகிறது. ஒரு பிள்ளை விடுவிக்கப்படுகிறார், ஒரு மகன் விடுவிக்கப்படுகிறார். எல்லா இடத்திலும் பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, குடியில இருந்து, விக்கிரக ஆராதனை இருந்து, பிள்ளை சூரியத்திலிருந்து, எல்லா இடத்திலும் வியாதியில இருந்து, வறுமையில இருந்து, கரிசுரத்தில் இருந்து, பலவீனத்தில் இருந்து விடுதலை. நீதிமானுடைய பிள்ளைகள் விடுதலை. நீதிமானுடைய பிள்ளைகள் விடுதலை. நீதிமானுடைய பிள்ளைகள் விடுதலை. ஒரு வேலை ஒரு அடங்காப்புறாரியை கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு என் பையன் விடுதலை பெறாமல் இருக்கிறான்னு நினைக்கிற தகப்பனுக்கு நான் சொல்கிறேன், உன் பிள்ளை விடுதலை பெற்றுட்டாயா? ஆமாம். ஒரு வேலை ஒரு அடங்காப்புறாரனை ஒரு குடியாரனை கட்டிட்டு வந்து என் பிள்ளை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற உன்னை பார்த்து சொல்கிறேன், உன் பிள்ளை விடுதலை பெற்றுட்டா. விடுதலை பெற்றுட்டா. விடுதலை பெற்றுட்டா. விடுதலை பெற்றுட்டா. ஆமென். பிள்ளை எப்படியா எல்லாத்திலிருந்து விடுதலை பெறுவானா? உன் பிள்ளை உன்னை காட்டிலும் ராஜபாதையில் போவான். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ராஜபாதையில் போவதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிரசங்கம். ஆமென். நீதிமான் ஆமென். அவன் விரும்புறது அவன் ஆசை நன்மை. அந்த ஆசைக்கு பின்னாடி என்னெல்லாம் வந்தது பார்த்தியா? நீ துளர பண்ணுவாரு, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறாரு, கர்த்தர் உன்னை நிலைநிற்கிறாரு, உன் வீட்டை விற்க விட மாட்டாரு, ஆனா வேற வீட்டை வாங்குவதுக்கு உனக்கு பணத்தை தருவாரு. இவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த ஆண்டவருக்கு நம்ம சும்மா இருக்க முடியுமா? ரெண்டு கையை தட்டி ஒரு அந்நிய பாஷை போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு எல்லா வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுகிறோம். எல்லா வார்த்தை ரிசீவ் பண்ணுகிறோம். இவங்களெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கும். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்துல நாங்கள் இருக்கிறபடினால் இந்த ஏசு புறப்படி நாமத்தினால் இப்பொழுது இந்த நேரத்தில் we are receiving in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. சபையா பெரு அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பலிபீடத்தில் இருந்து நான் எத்தனையோ பிரசங்களை பேசியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பிரசங்கங்களும் சில சூழ்நிலைகளை நான் போய் போட்டு கேட்கும்போது அது எனக்கே பேசுகிறதா இருக்கும். அல்லேலூயா. நீ நீதிமான். நீ ஒரு நாள் இந்த சொன்ன வசனத்தின்படி நீ வாழும்போது 500 வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இங்கே உனக்கு வேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேர் உனக்கு நிலைத்திருக்கப்படுகிறது. உன் சந்ததி கெட்டுப்போவது இல்லை. உன் சந்ததி வாழும்படிக்கு தேவன் உன் சந்ததியை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் ஆசையெல்லாம் தேவன் நிறைவேற்றும்படிக்கு, உன்னை தேவன் மகிமைப்படுத்தும்படிக்கு, உன்னை கனப்படுத்தும்படிக்கு, உன்னை பலப்படுத்தும்படிக்கு, உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதரியே சகோதரனே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ வீடு விற்க வேண்டாம். ஆமென். ஆமென். நம்ம எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். ஷாக்கா காக்கரா.